உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மத்தியிலே வல்லமையாக ஆண்டவர் பேசுவாராக. இந்த நாளிலும் கூட வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய, பக்கம் 255. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தை நாம் நன்றாக வாசிக்க கேட்டோம். 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய பேசும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள தகப்பனே, ஆண்டவரே, வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் இவையெல்லாம் உடைய சமூகத்திலே பிரதியா இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. தடைகள் அத்தனை கர்த்தாவை மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, பலவீனத்திலே தேவ பலம் என்ற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கொடுக்க இருக்கின்றேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பலத்தின் மேல் பலம் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆனாலும் இன்றைய நாட்டிலே பலவீனத்திலே தேவ பலம் என்ற தலைப்பிலே நமது பலவீனங்களிலே தேவனுடைய பலம் எவ்விதமாக இருக்கிறது என்ற கர்த்தருடைய ஒரு தெளிவான வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்றோம். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த வார்த்தையை யாரிடத்தில் சொன்னார் என்று நாம் அறிய வேண்டும். இந்த வார்த்தையை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனான அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் யார் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவர், ரட்சிக்கப்பட்ட பின்பாக எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் அவர் மேன்மை பொருந்தியவராகத்தான் இருந்தார். இந்த நாளிலும் கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, தேவன் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக
மிகவும் உயர்ந்த நிலைமையிலே இருந்தால், சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்து உடையவராக இருந்தால், அந்த நாட்களில் ரோம குடியுரிமை என்பது மிகவும் ஒரு உயரிய ஸ்தானத்தை கொண்டது. எல்லா நாடுகளிலிருந்து ரோம் நகருக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோம குடியுரிமை பெற்றவர். யூதர்களுக்கு சனகரிப் சங்கம் என்பது மிகவும் மேன்மை பொருந்திய ஒன்று. அந்த சனகரிப் சங்கத்திலே, அந்த ஆலோசனை சங்கத்திலே உறுப்பினராக இருந்தவர். இவர் அந்த நாட்களிலே தலை சிறந்த ஞானிகள், தத்துவ ஞானிகள், வேத பண்டிதர்கள் 2 பேர். அதுல மிகவும் முதன்மையான ஒருவர் கமாலியேல். அந்த கமாலியேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேத பண்டிதரிடத்திலே இவர் கல்வி கற்றவர். பெரிய செல்வந்தர், பெரிய ஞானி. அப்போதே பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு எபிரேயன், அது மட்டுமல்ல பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பரிசேயன். அந்த நாட்களில் யூதர்கள் 2 இனம் மிக முக்கியமான ஒரு இனம். ஒன்று பரிசேயன், இன்னொரு சதுரிசேயன் இனம் சொல்லுவாங்க. அதுல பரிசேய இனத்தை சார்ந்தவர். அந்த யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்றெல்லாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய ஒரு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு உயரிய அந்தஸ்தை கொண்டவராக, செல்வாக்குடையவராக இருந்தார். இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சவுல் என்று அழைக்கப்பட்டார். சவுல் என்று அழைக்கப்பட்டார். ஒரு உன்னதமான நிலைமையில இருந்தார். எல்லா சபைகளிலும் அந்த நாட்களில் ஆசரிப்பத அந்த சபைகளிலே இவர் மிக முக்கியமான மேன்மை பொருந்தியவர். இவருடைய பேரை கேட்டாலே ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையுடையவர். அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கின்றார். சந்தித்த பிற்பாடு ஆண்டவர் இவரை ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கின்றோம். 9ஆவது அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் வேறு பிரிக்கின்றார். வேறு பிரித்து இவரை ரட்சித்து அபிஷேகித்து தம்முடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கின்றார். ஆண்டவராகிய தேவன் ஊழியத்திற்கு அழைத்த பிற்பாடு புரஜாதிகள் மத்தியிலே, அந்த நாட்களில் புரஜாதி என்றால் யூதர்களை அந்த நாட்களில் தேவ ஜனம் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் வழியாக வந்ததான யூதர்கள், இஸ்ரவேலர், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்ற மக்களை புரஜாதிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மற்ற மக்கள் மத்தியிலே இவர் இந்த கடவுளுடைய அன்பு வார்த்தையை, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த ஊழியத்தை செய்து இவர் அந்த ஊழியத்திலும் மேன்மையான நிலையிலே உயர்த்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்படி ஊழியத்தை துவங்கின அவர் 3 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொள்கிறார். ஏறத்தாழ சரித்திர பின்னணிகள் சொல்லுகிறது 6000க்கும் மேற்பட்ட 6042 மைலுக்கு மேற்பட்ட தூரம் எந்த ஒரு நவீன வசதிகளும் இல்லாத காலத்திலே பிரயாணங்களை செய்து, அந்த நாட்களில் கப்பல் என்று அழைக்கப்படக்கூடிய இப்போது கூடிய சொகுசு கப்பல்கள், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மூலமாக இவர் என்ன செய்தார்னா, போய் நீண்ட தொலைவாக அதிக தூரம் பயணம் செய்த ஒரு அப்போஸ்தலர் சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்படி ஊழியத்தை இவர் செய்து, அப்படி ஊழியத்தை செய்தவர் ஊழியத்துக்கு வரும் பொழுதே இவர் என்ன செய்தார், சொத்துக்கள் எல்லாம் சபைக்கு எழுதி சபைக்கு கொடுத்து விட்டு, ஏன்னா நாட்களில் அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில் நீ பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறவங்கள அவங்க எல்லா சொத்துக்களையும் என்ன செய்யணும், அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டு தான் வருவாங்க. அது மாதிரி இவர் எல்லா சொத்துக்களையும் திருச்சபைக்கு என்று கொடுத்து விட்டு அவ்வளவற்றையும் இழந்து இவர் ஊழியத்திற்கு என்று வருகிறார். வந்து அவர் சொல்றாரு, எனக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். சொல்ற லாபமான அனைத்தும் அவருக்கு இருந்த சொத்துக்கள், உடைமைகள் எல்லாவற்றையும்
அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் அந்த ஊழியத்திற்காக வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்படி ஊழியத்துக்கு வந்து அவர் சொந்த கைகளினாலே வேலை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது நான் சொந்த கைகளிலே வேலை செய்தோம் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் அதே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் வாசிக்க முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிற சொந்த கையில அவர் இந்த கூடைகளை பின்னி தனக்கு தெரிந்த தொழிலை செய்து அதுல கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வருவாயை வைத்து யாருக்கும் பாரம் கொடுக்காமல் அதை சாப்பிட்டு கொண்டு வேலை செய்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு பல மைல் தூரங்கள் சென்று பல ஸ்தாபனங்களை பல சபைகளை ஸ்தாபித்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியத்தில் நிமித்த பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் அழைக்கும் போதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அவன் என்னுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். 16 சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுகிறதை குறித்து ஆண்டவர் முன்பதாகவே தெரிவித்து ஊழியத்துக்கு அழைத்த ஒரு தேவனுடைய மனிதர் அப்போஸ்தலர். அப்படி ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அவர் ஏராளமான பாடுகளை பட்டார் என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்திலிருந்து 28ஆவது வசனம் முடிய வசனங்களை வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23லிருந்து 28 கூட பல முறை அடிகள், கண்விழிப்புகள், நிர்வாணம், கப்பல் சேதம், கல்லர்களால் வந்த மோசம், சகோதரர்களால் வந்த மோசம், இப்படி ஏராளமான அடிகள், உபத்திரவங்கள், பாடுகள், கண்விழிப்புகள், பிரயாசங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள், நிர்வாணம், இப்படி எல்லா பாடுகளையும் பட்ட ஒரு அப்போஸ்தலன் பவுல். சரி, இவருடைய ஊழியத்துல பாடுகள் மட்டும் பட்டாரா? பல அற்புத அடையாளங்களை ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தின் மூலமாக செய்தார். வஸ்திரத்தை அப்படி தூக்கி எறிந்த உடனே வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆவது அதிகாரத்துல 11, 12 நீங்க பார்க்க போனால் அதை பற்றி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 19 நீங்க அழகாங்க எழுதப்பட்டிருக்கு. 11, 12 எழுதியிருக்கிறார். அப்ப பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனை கூட பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்களை இப்படி அற்புத அடையாளங்கள் மட்டும் செய்தவர்கள. 20ஆம் அதிகாரத்துல பாருங்க 9லிருந்து 12 வரை பார்த்தீங்கன்னா ஐத்தியும் சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் தேவனுடைய வசனத்தை ஒரு செய்தி கேட்டுக்கிறாரு. ஜன்னல்ல உட்கார்ந்து கேட்டு இருக்கவே தூங்கி விழுந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் தேவனுடைய செய்தியை கேட்கிறப்ப அப்படிதான். இன்னைக்கு செய்தி கேட்கிறப்ப இல்ல நிறைய பேர் தூக்குவாங்க. செய்தி கேட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு தூக்குவாங்க. அப்ப அப்படி தூங்கி கீழே விழுந்த ஐத்தும் உயிரோடு கூட எழுப்பினவர். இப்படி பவுல் மூலமாக ஆண்டவராகிய தேவன் ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்தார். அது மட்டுமல்ல, பல வரங்களை பெற்றிருந்தவர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 1-11 11 வரை உள்ள பகுதியில் அந்த 9 வரங்களை பற்றி தான் எழுதுகிறார். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர்ல சொல்லுகிற என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நான் உங்கள் எல்லாரும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்றார். அப்படி விசேஷித்த வரங்களை பெற்றுக்கொண்டவர், வரங்களை பற்றி சபைக்கு போதிக்கிறவராக இருந்தார். அப்படி ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலராகிய பவுலை கொண்டு விசேஷித்த காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த வாசித்த 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற 9லிருந்து 12 முடிய உள்ள பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா மிக ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராகிய தேவன் மிக மேன்மையாக பயன்படுத்தி ஆண்டவர் வைத்தார். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் மேன்மை பொருந்தியவராக இருந்தார். 2 கொரிந்தியரிலே 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க அழகா சொல்லப்படுகிறது 2வது வசனத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு மனுஷன், அவர்தான் சொல்றார், ஒரு மனுஷன் அறிவேன், அவர் 3ஆம் வானம் வரைக்கும் பரதேசு வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பரதேசு வர ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ளப்பட்டு வேதத்தில் எழுதப்பட்ட சரித்திரம் சொல்லப்படல. ஆண்டவர் ஏலியாவை எடுத்துக்கொண்டார், ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். ஆனால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், 3ஆம் வானம் வரைக்கும் பரதேசு வரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு மேன்மை பொருந்திய, இவ்வளவு வல்லமை பொருந்திய, இவ்வளவு மகிமையான ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நாம் அங்க வாசிக்கும் போது 8வது வசனத்துல அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் என்னன்னு தெளிவா எழுதப்படல. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. 7ஆம் வசனத்துல என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்துல அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரை நோக்கி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேண்டிக் கொண்டும் அந்த பலவீனம் மாறவில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு வியாதி பலவீனம் என்று சொல்லும் போதே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதனுடைய பாவத்தின் நிமித்தமாக, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லாதது நிமித்தமாக வருகிறது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது மிகவும் தவறானது. அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மையான ஒரு ஊழியக்காரர். நான் சொன்னேன், அவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக எவ்வளவு மேன்மையா இருந்தாரு, ஆண்டவரை அப்போஸ்தலன் ஆன பின்பு எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தார் என்பதை பார்த்தோம். இவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு ஊழியக்காரருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. அது என்ன பலவீனம் என்று தெளிவாக எழுதப்படல. ஆனா அந்த பலவீனம் நீங்குகிறதுக்காக 3 முறை அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த பலவீனம் மாறல. நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்ப வியாதிகள், பலவீனம் என்பது பாவத்தினால், சாபத்தினால் உண்டாகிறது மாத்திரமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த வியாதியை குறித்து வேதத்திலே விலக்கி எழுதப்படவில்லை என்று சொன்னாலும் சரித்திர வரலாற்று ஆசிரியர்கள் வேத பண்டிதர்கள் விதமாய் கூறுகிறார்கள். அவருடைய மூக்கு பகுதியிலிருந்து மிக கொடிய துர்நாற்றம் நிறைந்த அளவுக்கு ரத்தம் வருமா. அப்படி அந்த ரத்த வலியில வேலையில துர்நாற்றம் தாங்க முடியாது, கொடிய வலியோடு கூட இருக்குமா. அப்படிப்பட்ட கொடிய வேதனையை தன் சரீரத்திலே அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். இந்த கொடிய வியாதி நீங்குவதற்காக 3 முறை தேவனிடத்திலே ஜெபித்திருக்கிறார். ஆனா இவருக்கு சுகம் கிடைக்கல. ஆனா பதில் கிடைச்சிச்சு. என்ன பதில் கிடைத்தது? தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்து ஆயிரக்கணக்கான பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. தேவன் ஆனால் பதில் கொடுத்தார். 2 கொரிந்தியர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல இந்த பதில பெற்றுக்க நல்லா கவனிங்க. இந்த 7ஆம் வசனம் நல்லா கவனிக்கணும். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தேவன் பேசல. இந்த இடத்துல தேவன் பேசல 7ஆம் வசனத்துல. ஆனா அங்கே ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில் இருக்குன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இந்த வார்த்தையை தேவன் சொல்லல. நல்லா கவனிக்கணும். அப்படின்னா தேவன் அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
அவருடைய ஆழ் மனதுல முதலாவது தேவன் உணர்த்துறார். இரண்டாவது ஆண்டவர் பேசுகிறார். முதல்ல ஆண்டவர் தனது ஆழ் மனதிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உணர்த்துகிறார். அது எதற்காக என்று, என்னதுக்காகவா? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு. ஊழியத்துக்கு முன்னால நான் இவ்வளவு மேன்மையா இருந்தேன், இவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்தேன், எல்லாம் எனக்கு இருந்துச்சு, அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என் மூலம் செய்யப்படாத அற்புத அடையாளங்களே இல்லை, நான் மிகவும் மேன்மை பொருந்தியவன். ஊழியத்துக்கு முன்பாகவும் மேன்மை பொருந்தியவன், ஊழியத்துக்கு பின்பாகவும் நான் மேன்மை பொருந்தியவன் என்று மேன்மை பாராட்டக்கூடாத அளவுக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது அவருடைய ஆழ் மனதுல பேசினார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டோடைய சத்தம் கேட்கல, என்னோட பேசல, ஆண்டவர் பேசல, நிறைய ஊழியக்காரங்க பேசினாங்கன்னு சொல்றாங்களே, ஆனா என்னோட பேசுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசலையே அப்படின்லாம் பல இடங்களில் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்க கையில ஆண்டவர் பேசுவதற்கு என்று வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா தொடர்ச்சி நீங்க வாசித்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களோட பேசுறத உங்க ஆழ் மனதுல உணர முடியும். அதுக்கு தான் இந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி தேவனோடு கூட நாம உறவு கொள்ள நமக்குள்ள ஆண்டவர் பேசுகிற அந்த உணர்வின் சத்தத்தை, அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆழ் மனதில் ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே வெளிப்படையாக பேசுகிறார். தேவன் பேசுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் என்ன பேசுகிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னை கொடிய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை போல ஒருவேளை மிகவும் கொடிய வேதனையோடு கூட யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்தோடு வேதனையில வியாதியின் கொடியில சூழ்நிலையில ஒருவேளை அகப்பட்டிருக்கலாம். அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வேற எந்த சூழ்நிலையா இருக்கலாம். தேவன் உங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க ஆழ் மனதுல, உங்களுடைய ஆழ் மனதை இப்போதே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு கொண்டு வருகிறது. பலவீனத்தோடு, வியாதியோடு, சூழ்நிலையோடு, மரண கட்டுக்களோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ உட்கார்ந்து கேட்க முடியாத நிலைமையில சில பலவீனத்தோடு இங்கே படுத்திருக்கலாம். பிரியமான இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தேவன் வார்த்தையை கொண்டு பேசுவதை போல உங்கள் ஆழ் மனதிலும் தேவன் உணர்த்தி பேசுவார். இதை புரிந்து கொள்ளணும். அது உங்களுக்கே அந்த தெளிவா உணர முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் எவ்வளவு மேன்மை பெற்றவன், மேன்மையானவன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு, அந்த பலவீனம் தான் என்ன பாவத்துல விடாதபடிக்கு காத்ததுன்னு சொல்றார். நல்ல கவனிங்க, இந்த பலவீனம் தான் என்ன இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாரு. அந்த அர்த்தத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதனாலதான் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் அந்த 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அர்த்தம் சொல்றாரு. இந்த வசனத்துல அர்த்தம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் பலவீனங்களையே அஞ்சி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் பலவீனங்களை நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்ற. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த நோயை நினைச்சு நான் மேன்மை பாராட்டுவேன், எனக்கு இந்த நோய் கிடைத்திருக்கிறதே, இந்த பலவீனம் எனக்கு வந்திருக்கிறதே, இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்த ஆண்டவர் எழுப்புகிற கேள்வியை தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் அதை சொல்ல முடியுமா? எனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனம், எனக்கு வந்திருக்கிற இந்த நோய், எனக்கு வந்திருக்கிற இந்த முடியாத இயலாத நிலைமை, நான் ஆண்டவருக்குள்ள நிலை நிற்கிறதற்காக ஆண்டவர் கொடுத்ததுன்னு சொல்லி
யாராவது சொல்ல முடியுமா? அதை அப்படி சொல்ல முடிந்தாலும் அதை பற்றி சந்தோஷப்பட முடியுமா? ஆனா இவர் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று 9ஆம் வசனத்திலும் திரும்ப சொல்லுகிறார். 2 முறை அவர் சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். யாருங்க மேன்மை பாராட்ட முடியும்? மூக்கிலிருந்து வடியக்கூடிய கொடிய ரத்தம், துர்நாற்றம், அவர் தாங்க முடியாத வலி, இதை எப்படி ஒரு மனிதனால் மேன்மை பாராட்ட முடியும்? சிறிய வேதனையோடு பலவீனத்தோடு இருக்கிற அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பலவீனம் தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம, ஆண்டவரே நீர் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பலவீனத்தை கொடுத்திருக்கிறீர், ஏன் எனக்கு இந்த பலவீனத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த பலவீனத்தை என்னை விட்டு மாற்றிவிட மாட்டீரா என்று சொல்லி எத்தனையோ பேர் சொல்லுகிற நபர்கள் காலங்களிலே இவர் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டு. ஏன் மேன்மை பாராட்டுறாரு? மேன்மை பாராட்டுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா அந்த பலவீனம் தான் கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிறதற்கு, அவருடைய சரியான வழியில நிலை நிற்கிறதுக்கு காரணமா இருக்கு. இல்லைன்னா மேன்மை பாராட்டி விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும், நீங்க எவ்வளவு தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அநேகர் அறிந்திருப்பீங்க. தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டை பகுதியிலே மிகவும் பிரபலமான ஒரு ஊழியத்தை செய்த பாலாஸ் இலாரி தேவ பிள்ளைகளை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஆண்டவராக வல்லமையாக பயன்படுத்தினார். நடந்து போகும்போது தோல்ல இருக்க துண்டத்துக்கு மேல தூக்கி போட்டானா அது அப்படியே கொடை மாதிரி வருமா. அவர் தேவனுடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு வந்து விட்டார் அப்படின்னு கிளம்பிட்டார் அப்படின்னா, அவர் அந்த திருநெல்வேலியில் கிளம்புறானா மதில் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் மரளுமா. ஆனால் ஒரு நாள் அவருடைய மனதுல என்ன வந்தது, இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிற நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்த அவர் கடைசியில நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி விழுந்து போய்விட்டார். பாருங்க பிரியமானவர்களே, எல்லாம் ஆசீர்வாதமா, எல்லாம் மேன்மையா இருந்த பல நேரங்களில் எல்லாம் உயர்வு செழிப்பு இருக்கும்போது சில நேரங்களில் நாம ஆண்டவரை மறந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதைத்தான் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் அந்த கொடிய வேதனையையும் ஆண்டவர் அனுமதித்திருந்தார். அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தான் உணர்த்தினார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாக விளங்கும், நீ ஏன் பயப்படுற? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில இதே போல ஒரு கொடிய வேதனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், இது எந்த சாபத்தினால ஏன் வந்ததோ, ஒருவேளை என்னுடைய பாவத்தினால வந்ததோ அப்படின்னு சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கலாம். அல்லது தேவனை நேசிக்கலையோ, ஆண்டவனை வெறுத்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். நீங்க இப்போது ஆண்டவர்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த பலவீனத்தின் மூலமா நாம் தேவனுக்குள்ளே நிலை நிற்க, மற்ற பாவங்கள் நம்மை அணுகாதபடிக்கு காத்து கொள்வதற்காக, அந்த பலவீனத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த பலவீனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் பிரபலமாய் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு பலவீனத்தோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிய முடியும். அந்த பலவீனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய நாமம் அநேகமாக மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா தேசத்திலே பாஸ்டர் நிக்கி என்று சொல்லக்கூடிய சுவிசேஷகரை இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உலகமெங்கும் பிரசித்த பெற்று நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் கை கிடையாது, கால் கிடையாது, இன்னும் சொல்ல போனா சரீரமே இல்லாத ஒரு நிலையிலே பல பகுதி, அதில் சொன்னா அவ்வளவுக்குள்ள ரொம்ப மோசமான நிலைமையில எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அவரை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பலவீனம் அவருக்கு பலமாய் மாறினது. இன்னும் ஏராளமான நம்முடைய நாட்டில் பட்டணத்தில் இருக்கிற ஏராளமானவரை சான்றா சொல்ல முடியும். இதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிற காரியம் தான். அப்ப அந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமா மாறும். எப்பனா தேவன் நம்மோடு இருக்கும்போது அந்த பலவீனத்தை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அதை பலமா மாற்றி விடுவார். பலவீனங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அதே போல இன்றைக்கு அதிவேகமாக பரவி கொண்டு வருகிற இந்த கொரோனா COVID-19 சொல்லக்கூடிய இந்த தொற்று 2வது அலை ஏராளமாக பரவிவிட்டது. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் கூட மரித்து போயிருக்கிறார்கள், பலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த வியாதியினால் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடியினால் தான் இந்த பலவீனத்து மூலமாய் மரித்தார்கள் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த பலவீனத்தை நிமித்த ஒருவேளை இந்த பலவீனத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள நிறைய பேர் பாதிக்கப்படாத என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க செய்த பாவத்தினால்தான் இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அநேகர் எண்ணுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒருவேளை சிந்தை இருக்குன்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்றார். அப்படி யாரையும் எண்ணி விடாதீர்கள். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் தவறாக பல விமர்சனங்களை சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். அப்படி சொல்லக்கூடிய காரியம் மிகவும் வேதனைக்குரியது. ஒருவேளை சொல்லலாம், இந்த கோவிட்-19 சொல்லக்கூடிய என்ன தாக்காது, என்ன பாதிக்காது. சந்தோஷம், அந்த விசுவாசத்துக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் புரிதல் இல்லாமல் மற்றவர்கள் பாதிக்கக்கூடிய விதத்திலே, மற்றவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய விதத்திலே பேசுகிறது தான் மிகவும் வேதனையாகும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இந்த கொடிய வியாதி இருந்தது. இந்த பலவீனம் அவருடைய வாழ்க்கையில பலனா மாறுச்சு. இந்த பலவீனத்திலே அவருக்கு பலனா இருந்தது என்னன்னா, கிருபையின் வார்த்தையாகிய தேவ பலன். முதல் பாயிண்ட், அந்த பலவீனத்தோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் பலமா இட வச்சிருந்தார்னா அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை வச்சிருந்தார். அந்த வார்த்தை கிருபையா இருந்துச்சு. கிருபையுள்ள வார்த்தை அவருக்கு பலனாய் இருந்தது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் தேவன் வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை கொரோனா வைரஸ் தொற்றினால ஒரு சில சூழ்நிலைகளில் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கூட பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அல்லது வேறு வெளியில சொல்ல முடியாத நோய்களினாலே கொடிய மரண வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என் கிருபை உனக்கு போதும் என் அன்பு மகனே, என் கிருபை உனக்கு போதும் என் அன்பு மகளே. அந்த கிருபை, அந்த பலன் உன்னிலே பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ கிருபையும் தேவ பலனும் நம்மிலே பூரணமாக விளங்கும். அந்த விசுவாசத்தோடு நீ ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்வீங்கன்னு சொன்னா நீங்க எந்த காரியத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. எதை குறித்த கவலை உங்களுக்கு இருக்காது. என்ன நடந்தாலும் நன்றின்னு சொல்லுவீங்க. அதான் ஃபாதர் பாடுறாரு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. முதல்ல நாம கேட்டோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வந்த அந்த பலவீனம், அந்த பலவீனத்துல தேவ பலன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவருடைய கிருபையாகிய வார்த்தை பலனா இருந்துச்சு. இன்னைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது, தேவனுடைய வார்த்தை. இந்த கிருபையுள்ள அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய அந்த பலவீனத்துல பலனாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்முடைய பலவீனங்களிலே தேவ பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தரிசனம் தேவ பலனா இருக்கிறது. தரிசனமாகிய தேவ பலன் உங்களுக்கு பலமாக இருக்கிறது அப்படின்ற இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏசாயா 40 அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது,
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு உலகத்திலே சோர்ந்து போய் ஒருவேளை கிடப்பார்கள் சொன்னா அப்படி விட்டு விடுவார்கள். சில சொல்லி பார்ப்பாங்க, அப்படி சொல்லிட்டு 2 வார்த்தை சொல்லி ஆறுதலா சொல்லிட்டு அப்படி ஒன்றும் முடியலாம், அப்படியே அந்த இடத்தை விட்டு வருவதற்குத்தான் இன்னைக்கு பார்ப்பார்கள். ஆனால் சோர்ந்து போகிறவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். சோர்ந்து போகிற அந்த நபரைக்கு ஆண்டவராகிய தேவன் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவன் என்று சொன்னால் யார்? ஆற்றல் இல்லாம, வல்லம் இல்லாம, ஒரு செயலாற்றக்கூடிய நிலைமையில இல்லாதவர்கள் தான் சத்துவமற்றவர்கள். சத்துவமற்ற ஜந்துன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அதற்கு அந்த ஆற்றல் கிடையாது, அதற்கு அந்த பலன் கிடையாது, அந்த என்ன சொல்றது, அந்த செயலாற்றல் அதுக்கு கிடையாது. அப்படி செயலற்று கிடக்கக்கூடிய உயிருக்கு எல்லாம் இருக்குது, ஆனா செயலற்ற நிலைமையில இருக்கக்கூடிய சத்துவம் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை என்ன செய்கிறாராம்? பெருக பண்ணுகிறார். பெருக்கம் என்பது மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா ரெண்டையும் நாம ஒருவேளை கூட்டினா 4 வரும். அப்படி கூட்டல் என்பது அதை நம்ம என்னத்தை கூட்டுகிறோம், ஆனால் பெருக்கல் என்பது அப்படி அல்ல, அது பன்மடங்கு அதிகமானது. பன்மடங்கு அதிகமானது. பெருக்கும் போது அது பன்மடங்கு அது பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சத்துவத்தை பெருகிக் கொண்டே போக செய்கிறார், பன்மடங்கு அதிகரிக்க செய்கிறார். சோர்ந்து போய் மனம் தளர்ந்து செயலாற்றல் இல்லாத உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து செயலாற்றும் வல்லமைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இதை மறந்து போய்விடக்கூடாது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்திலே நாம் எலியாவை குறித்து வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய அங்க எழுதப்பட்ட வார்த்தையை இங்க பார்க்கும்போது, எலியா 5ஆம் வசனத்திலே ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணுகிறார். ஏன் எலியாவை சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணுகிறார்? அதற்கு முன்னால் என்ன சம்பவம் நடந்துச்சு அது நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா ஆகாப், அவருடைய மனைவி ஏசபேல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே முந்தைய அதிகாரத்துல அந்த சம்பவம்லாம் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தெரியும். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை பிடிச்சு அவங்களை வெட்டி கொன்று போட்டார். கீசோன் அப்படின்ற ஆற்றங்கரையில வெட்டி கொன்று போட்டார். 18வது அதிகாரம் 40வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல் ராணி கேள்விப்பட்ட உடனே எலியாவுக்கு சொல்லி அனுப்புறா, நாளைக்கு இந்நேரத்துல நீ யாருடைய தலையெல்லாம் வாங்கி போட்டே அதற்கு சரியாக உனக்கு இதே நேரத்தில் செய்யப்படும் என்று சொல்லி ஆணையிடுகிறார். இந்த ஆணையை கேட்டதான எலியா தன்னுடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளும்படியாக, இவர் தன் பிராணனை காக்கும்படியாக இவர் என்னன்னா ஓடி போகிறார். 1 ராஜாக்கள் 19:3 நாம் வாசிக்கிறோம். அப்படி போய்தான் அவர் சோர்ந்து போய் அந்த சூரிய செடியின் கீழே படுத்துக் கொள்கிறார். தன்னுடைய பிராணனுக்கு பயந்து போய் படுத்து கிடக்கிறார். மன சோர்வோடு கூட அவர் படுத்துக் கொள்கிறார். இப்ப சோர்ந்து போகிற எலியாவை தேடி தேவதூதன் வருகிறார். எலியாவை வந்து தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பதற்கு முன்னால் என்ன செஞ்சிருந்தீங்களா? அடையை தடலிலே சுட்டு தண்ணீரையும் கொண்டு வந்து எலியாவை தட்டி எழுப்பி புசி என்று சொல்லுகிறார். நல்ல கவனமா கவனிங்க. அடைய சுட்டு கொடுத்தது இங்க யாருன்னா தேவதூதன். எலியா சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் போது எலியாவை தேடி வராரு.
அவரே அடுப்பு தயார் செய்து அந்த நெருப்பை உண்டாக்கி அதுல அந்த அடைய அவரே ப்ரிப்பேர் பண்றார், சமைத்து கொடுக்கிறார். ஒரு தேவதூதன் சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அங்க பெற்றுக் கொடுக்கிறார். இப்ப தட்டி எழுப்பியில கொடுத்த உடனே எலியா எந்திரிச்சு இப்ப என்ன தேவதூதன் பேசவங்களே ஒண்ணும் செய்யல. வந்தாரு, தப்புன்னு அடைய பார்க்கிற தலைமாட்டில் இருக்குது, அழகா தலைமாட்டில் பெட் காஃபி அப்படின்ற மாதிரி பெட் டிஃபன் சாப்பாடு உண்டாகுது. அவர் அழகா என்ன செய்யறா, அங்க அடைய எடுத்து சாப்பிட்றாரு. நல்ல தண்ணி இருக்குது, தண்ணி எங்க இருந்து குடிச்சிட்டு தெரியல, சூரிய செடி கீழே கொண்டு வச்சிருக்காரு. தண்ணி எடுத்து கொண்டு வந்து தேவதூதன் அதையும் குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டாரு. ஐயோ, கொண்டு வந்து கொடுத்தது யார்? தேவதூதன் அப்படின்னா யோசிக்கிறேன். சமையல் இருந்து செஞ்சு கொடுத்ததாங்க யாருன்னா தேவதூதன் அங்க சமையல் செஞ்சு கொடுக்குறாரு. நமக்கு யாருக்காவது ஒரு பாக்கியம் கிடைக்குமா? இல்லையா? அப்படி தேவதூதர் சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார். பாருங்க, அங்க நடந்த சம்பவத்தை பார்க்க 2ஆம் தரமும் வர்றார். இவர் தூங்குனே தட்டி எழுப்புகிறார். 2வது தடவையும் சமைத்து அங்க பாருங்க, 8வது சொல்லப்படுகிறது. இங்கே என்னன்னா, இப்பொழுது நீ எழுந்திருந்து புசித்து குடித்து அப்படி சொல்றாரு. இப்ப அவன் என்ன செஞ்சானா, அங்க புசிக்கின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். 2வது முறை அவர் 8வது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்தான் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, முதல் முறை அடைய தண்ணீரை குடிச்சு படுத்துட்டார், 2வது முறையும் புசித்து குடித்தார். இப்ப 2வது முறை நான் நினைக்கிறேன் அடை அங்க சொல்லப்படல, எலியாவுக்கு பிடிச்ச இன்னும் வேற என்ன விசேஷமான சாப்பாடு இருக்குதோ அதை செஞ்சு கொடுத்துருக்க. அந்த சோர்ந்து போயிருக்கிற அவன் அது அந்த அவ்வளவு பெரிய வல்லமையை செய்த எலியாவுக்குள்ள சோறு வந்துருச்சு. நான் எவ்வளவு பெரிய நீ ஊழியக்காரன் இப்படி சோர்ந்து போயிட்டேப்பா அப்படி போய் தள்ளி விட்டு போலாங்க. சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற அவரை தட்டி எழுப்பி அவருக்கு பிடித்த அடை இவ்வளவு பிடிக்குமா இருக்கும் எலியாவுக்கு. நமக்கு தெரியல, எலியாவுக்கு பார்த்து கேட்டாதான் தெரியும். ஐயா உங்களுக்கு அடை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. இப்ப 2வது என்ன செஞ்சு கொடுத்தான்னு தெரியல. இன்னைக்கு ஒருவேளை இருந்திருந்தாருன்னா, ஏன்னா அவங்க அந்த நாட்களை என்ன செஞ்சு கொடுத்தான்னு தெரியல. எலியாவுக்கு பிடித்த ஆகாரத்தை 2வது செஞ்சு கொடுத்துருக்காரு. 2 முறை. 2வது முறையை சாப்பிட்டு விட்டு இப்ப என்னன்னா, அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை தாங்க முக்கியமான வார்த்தை. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் வாழ்க்கையோட முடிவு இது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையின் நிலை முடிவு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இந்த இயேசபேல் சொன்னதுனால உன் வாழ்க்கை உன் ஜீவன் இதோட போயிரும் நினைக்கிறியா? இல்ல, நெவர். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த தரிசனத்தை எலியாவிடத்திலே பேசின உடனே இப்ப எலியா எழுந்து புறப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த தேவதன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எலியா பலப்பட்டு விட்டார். ஆவியிலே புசித்து குடித்து 2வது முறை சாப்பிட்டு அவர் புறப்பட்டு போகிறார். இப்ப புறப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் நடந்தே சென்றார். சோர்வை படுத்து கிடந்து நடக்கவே எந்திரிக்க முடியாத கிடந்த எலியாக 40 நாள் இரவும் பகலும் டே அண்ட் நைட் நடக்கிறார். தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் நடந்து செல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எலியாவை போல ஏதாவது சில சோர்வுகளிலே நீங்கள் படுத்து கிடக்கலாம். யாராவது சொன்ன வார்த்தைகளின் நிமித்தமாக காயப்பட்டு படுத்து கிடக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற மாட்டேன்னு சொன்ன வார்த்தை நிமித்தமாக நீங்கள் சோர்வை படுத்து கிடக்கலாம். நீ ஒன்றுக்குமே உதவாதவன் ஒருவேளை சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் படுத்து கிடக்கலாம். அல்லது உன் வாழ்க்கையிலே இதுக்கு மேல் நீ முன்னேறிவிட மாட்டாய் என்று சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக நீங்கள் படுத்து கிடக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சு நினைக்காத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், அந்த மேலான தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாம சோர்ந்து போய் கிடக்க மாட்டோம். பல நேரங்களில் நாம இப்படி எலியாவை போலதான் மரண பயத்தினால படுத்து உரையும் கிடக்கும்.
எலியாவை 2 முறை ஆண்டவர் தட்டி எழுப்பினது போல இன்னைக்கு பல முறை தேவனாகிய கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். எப்படி? இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் அல்லவா வசனம், இந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்புகிறது. என்ன வார்த்தை? தரிசனத்தின் வார்த்தை. உன் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுகிறது அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதாங்க தரிசனத்தின் வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கை முடிவு என்று நினைக்கிறோம் அல்லவா, அதுதான், அது முடிவல்ல. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டத்தை நம்ம அறிந்து கொண்டு விட்டோம் என்றால், தரிசனத்தை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், நாம படுத்து கிடக்க மாட்டோம். இப்ப சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பிட்டு படுத்துட்டாரு, பிடிச்ச சாப்பாடு கொடுக்கும் போது கூட சாப்பிட்டு படுத்து உட்படுறாரு. ஆனா தரிசனத்தை சொன்ன உடனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரப்பா அப்படின்னு சொன்ன உடனே எலியா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, மன சோர்வினால எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிட்டது. மன சோர்வு அற்புதங்களை மறக்க செய்தது. அதுக்கு முன்னால சொன்ன உடனே அக்னி இறங்கி வருகிறது, சொன்ன உடனே இப்படி நடக்கிறது அல்லவா, அதை மறக்க வச்சிருச்சு. அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய மனுஷனா அக்னி இறங்கட்டா அங்க யார் 50 பேர் கூப்பிடாரோ 50 பேர் அடிச்சு கொண்டுருச்சு. அவ்வளவு வல்லமை இருக்கிற எலியா. அப்படிப்பட்ட சொல்றதெல்லாம் நடக்கும்ன்ற எலியா ஒரு பொம்பளை, ஒரு பெண் சொன்ன வார்த்தை அவரை பயமுறுத்திடுச்சு. பயம், மன சோர்வு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஆள்நாள் விழுந்து சோர்ந்து சுருண்டு கிடந்துரும். அற்புதங்களை மறக்க செய்கிறது பயம். கவலை, சோர்வு உங்களை அற்புதங்களை மறக்க செய்யும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மனசில் நிக்க வைக்காது. சோர்வு விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப உங்களை தட்டி எழுப்புகிறது. உங்க அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். தேவன் தூதன் வந்து எனக்கு சமைத்து கொடுத்தார் என்று கூட சிந்திக்க விடல. ஏன்னா சோர்வு. இன்னைக்கு அதை போலதான் மன சோர்வுல இருக்கிறீங்கன்னா, தேவன் உங்களிடத்துல செய்யக்கூடிய எந்த அற்புதமும் உங்களுக்கு பெருசா தெரியாது, அலட்சியமா தெரியும். நீங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கை இதோட முடிந்து விடுகிறதல்ல, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க விசுவாசத்தோடு. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுகிறதல்ல என்று தைரியமாக சொல்லுங்கள். எலியாட்டை எப்ப தேவன் தரிசனத்தை சொன்னாரோ, சொன்ன உடனே 40 நாள் இரவு பகல் ஓரே எண்ணக்கூடிய தேவ பர்வதம் மட்டும் அவன் நடந்து சென்றார். மரணத்தை கொடுக்கக்கூடிய சத்ருவாகிய இயேசபேல் அணுக இயலாத தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. எது? தரிசனத்தின் வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த தரிசனத்தின் வார்த்தை உங்களையும் பலவீனத்திலிருந்து எழும்பி நீங்கள் தேவ பர்வதமாகிய இடம் மட்டும் கொண்டு செல்ல போகிறது. அங்க இந்த சத்துரு வர முடியாது, மரணம் என்ற சத்துரு வர முடியாது, கொள்ளை நோய் வர முடியாது, எந்த விதமான உங்களுடைய மரணத்தின் செய்திகள் அணுக முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்க அறிந்து கொண்டு விட்டால் உங்களை மரணம் அணுகாது. நிச்சயமா சொல்றேன். ஏன்? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளை என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றாம ஜீவன் நம்மளுக்கு போகாதுங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. அவர் கருத்துல இருக்கும்போது நம்முடைய ஜீவன் எப்படி போகும்? இந்த வார்த்தை என்கரேஜ் ஆன வார்த்தை உங்களுக்குள்ள தரிசனம் வந்துருச்சுன்னா, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, அந்த உள்ளத்துல அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, உங்களை மரணம் தொட முடியாது. இன்னைக்கு சோர்ந்து போய் இன்னைக்கு மரணிக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு நடக்கக்கூடியது என்னன்னா பயம். மருத்துவமனைக்கு போகிற நேரத்திலேயே இன்றைக்கு பயந்துதான் அநேகர் இறந்து விடுகிறார்கள், மரித்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை வந்து என்னுடைய ஜீவன் தேவன் அனுமதி கொடுக்காம போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். அன்றைக்கு ஜீவன் போகணும்னா அதை யாரும் தடுக்க முடியாது. நோய் நம்மளை எடுத்துக்கொள்ள யாரும் தடுக்க முடியாது. சந்தோஷம் சொல்லுவோம், மரணம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அறிக்கை செய்வோம்.
சோர்வுகளிலே யாரும் இருந்து விட வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், முதல்ல கிருபையாகிய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்துச்சு. இங்க இரண்டாவது தரிசனமாகிய வார்த்தை எலியாவை பலப்படுத்துச்சு. மூன்றாவது எது பலப்படுத்தியது பலவீனத்திலே என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் உடைய அற்புதமான தேவ வார்த்தை. இப்ப 3வது பாயிண்ட் என்னன்னா, விசுவாசமாகிய தேவ பலன் உங்களை பலப்படுத்தும். இந்த இடத்துல வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வார்த்தையிலிருந்து. அவன நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அவன் நாட்களில் எலிசா 14வது வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். எலிசா இப்போது மரணத்துக்கு ஏதுவான வியாதியுடையவராக கிடக்கிறார். இப்ப 14வது வசனத்துல இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் எலிசாவிடத்திலே வருகிறார். தீர்க்கதரிசியிடம் போய் இப்ப எலிசாவை பார்த்து எப்படி அழுகிறார்னா, அழகா எழுதப்பட்டிருக்கிறது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு புலம்பி எழுதுறார். நல்லா கவனிக்கிற இடத்துல, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி அழுகிறார். இப்ப எலிசா இவருடைய எஜமானனாய் இருந்த எலியாவை பார்த்து எப்படி அழுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ரொம்ப புஷ்டியாக இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல நீங்க பாருங்க, அங்க எப்படி அழுகிறார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. என் தகப்பனே, அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினார். நல்ல கவனிங்க, எலியா எஜமானனா இருந்த தனக்கு மேலே இருந்த அந்த மூத்த ஊழியனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியாவிடத்திலே இவர் எலிசா வேலைக்காரனாக பணிவிடைக்காரனாக இருக்கிறார். இப்ப எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது எலிசா புலம்புறார், என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு, அழகா சொல்றாரு, ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு புலம்பி அழுகிறாரு. இப்ப இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியா வந்துட்டாரு. இப்ப எலிசாவை பார்த்து ராஜா சொல்றாரு, அதே வார்த்தையை சொல்றாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. பாருங்க, எப்படிப்பட்ட தன்னுடைய மூத்த ஊழியக்காரன் சீனியர் தீர்க்கதரிசி எப்படி வாழ்ந்தாரோ அதே போல ஒரு வாழ்க்கைய ஓட்டத்தை அழகா எலிசா ஓடி முடிக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டார். இப்போ நிறைவான நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தியானிச்சு நம்ம கவனிக்கலாம். எலிசா இப்ப மரணத்துக்கு ஏதுவாக கிடக்கும் போது வியாதியில இருக்கக்கூடிய எலிசா இப்போது தனது வியாதியை குறித்தோ தனது பலவீனங்களை குறித்தோ புலம்பிக் கொண்டிருக்கல. தனது ஓட்டத்தை தொடங்கி ஓட்டத்தை நிறைவடையக்கூடிய நேரத்துல முதிர்ந்த வயதுல வந்தாச்சு. ஆனா எலிசா இப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதியில படுத்தபடுத்தியா இருக்கிறாரு. செயலெல்லாம் அற்று போயிடுச்சு. ஆனா தான் இருக்கிற பலவீனத்தை பற்றி நினைச்சு புலம்பிட்டு கிடக்க. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாங்க முடியாது. காரணம் அந்த பலவீனத்தை குறித்தே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த பலவீனம் அவர்களை ஆட்கொண்டு விடும்.
எழும்ப விடாது. ஏன்னா அந்த பலவீனத்தை இவங்க எந்த அளவுக்கு கேர் பண்றாங்களோ அந்த பலவீனம் அவர்களை ஆட்கொண்டு. ஆனா எலிசா செஞ்சது என்ன? இப்ப பலவீனத்தை பத்தி அவர் கேர் பண்ணவே இல்லை. பலவீனத்தை பத்தி புலம்பிட்டு இருக்கல. இப்ப இவன் புலம்பி அழுகிறான். யாரு? ராஜா வந்து புலம்பி அழுகிறான். உடனே இந்த நாள்ல ராஜா வந்து புலம்பி அழுகிறான். இன்னைக்கு அங்கிருந்து பார்த்தாலே தூரத்திலே கண்ணில் அப்படி மாலை மலையா கண்ணீர் வந்துடும். நான் சொல்ற உண்மையில அப்படியே நம்ம யாராவது ஒருத்தர் பாரு, விலகி நம்ம மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருக்கிறோம், விலகி நம்ம இருக்கிறோம்னா யாராவது நமக்கு தெரிந்த ஒரு நபரோ யாரோ வந்துட்டாங்கன்னா அப்படியே கண்ணில் அப்படியே கண் வடியும், அழுது கொண்டே இருப்போம், தாங்க முடியாத அழுகை எழுதிட்டு இருப்போம். ஆனால் எலிசாவுக்குள்ள குழப்பத்தை பற்றி எதை பற்றியோ எலிசாவை பேசவே இல்லை. அந்த குழப்பத்தை பற்றியா தன்னை பற்றி பேச அந்த வார்த்தை அதோட ஸ்டாப் பண்ணிட்டார் எலிசா. சிந்தித்ததை பற்றி அங்க எழுதப்படல, எதை பற்றி சொல்லப்படல. தேசத்தின் ராஜா எலிசா வியாதியில இருக்கிற அவருக்கு ஆறுதல் தரவோ அல்லது அன்பினாலேயோ வந்தவர். எலிசாவுக்கு எலிசா மேல வச்சிருந்த அன்பு மரியாதை நிமித்தமாய் இப்ப எலிசாவை பார்க்கறதுக்கு ராஜா வந்து நிக்கிறாரு. அதுவும் புலம்பி தகப்பன்னு சொல்லி அழுகிறாரு. அன்பின் மிகுதியினால புலம்பி அழுகிறாரு. அப்போது எலிசா அதற்கு இடமே கொடுக்கல. மாறாக தேவ பலத்தினால செயலாற்றக்கூடிய வார்த்தைகளை தான் எடுத்துரைக்கிறார். அவர் மனசுல இருந்தது எனக்கு அழுது போதும், புலம்புறது போதும், இப்படி செய்ய வேண்டிய செயல் உண்டு. உன்னை என்கிட்ட கொண்டு வந்தது நீயா இப்ப என்ன பார்க்க வந்திருக்கலாம், என் மேல வச்சிருக்கிற அன்பினால என்ன பார்க்க வந்திருக்கலாம், என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால பார்க்க வந்திருக்கலாம். ஆனா நீ வந்தது உன் எண்ணத்துல ஒருவேளை ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஆனா உன்னை கொண்டு வந்தது தேவன் என்கிட்ட. இப்ப நீ செய்ய வேண்டிய வேலையை என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டம் இப்பொழுது இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு எலிசா செயல்படதான் நினைக்கிறாரே தவிர தனது நிலைமையை பற்றி ஒரு நாள் சிந்தித்ததே இல்லை. இந்த நேரத்தில் சிந்திக்க எலிசா உட்பட. பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். தனது பலவீனங்களை குறித்து சிந்திக்காமல் இப்பொழுது எலிசா செய்ததென தான் செயலாற்ற வேண்டிய பணி இருக்கிறது என்பதை உணர்ந்தார். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 13வது அதிகாரத்துல 17வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, எலிசா ராஜா வர சொல்றாரு, வா வந்து எலிசா சொல்றாரு, நீ அங்க அழகா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் என்னோடு கூட சேர்ந்து. அங்க 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அழுதுதெல்லாம் நிப்பாட்டு, உடம்புனதெல்லாம் நிப்பாட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜன்னலை திறந்த உடனே எலிசா எய்யும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னால என்ன செய்யறாரு அப்படின்னா 14வது வசனத்துல, அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றார். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கையை ராஜாவுடைய கைகளின் மேல வைக்கிறார். ஏன்னா இப்ப எலிசா எடுத்து எய்யக்கூடிய நிலைமையில் அல்ல, பலவீனத்துல உச்சத்துல இருக்கிறார். ஆனா இப்ப எலிசா செய்த செயல் ராஜாவை செயல்பட வைக்கிறார். செயல்படுவதற்கு உறுதுணையா கைகளை, இவருடைய கைகளை ராஜாவுடைய கைகள் மேல வைக்கிறார். வச்சு சொல்றாரு, அம்ப எய்யின்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு ராஜாவுக்கு தெரியல. அம்ப எய்றான் என்ற உடனே அங்க சொல்றாரு, தீர்க்க தரிசனமான வார்த்தை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எய்த இந்த அம்பு என்ன தெரியுமா, அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது. அம்பை எய்த உடனே சொல்லுகிறார் எலிசா, இது ரட்சிப்பின் அம்பு, இது விடுதலையின் அம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க விடப்பட்டது அம்புதான், ஆனால் விட்டவர் விசுவாசத்தோடு விட்டார், விசுவாசத்தோடு உறுதியில நிற்கிறார். விசுவாசத்தின் அம்பை விடுவதற்கு காரணமாக எலிசா இருந்தார்.
விசுவாசத்தோடு கூட செயல்பட்டதை இங்கு காண்பிக்கிறது. இந்த நேரத்திலே எலிசாவுக்கு அம்பு எய்யக்கூடிய பலன் கிடையாது. ஆனா கட்டளையிடுகிறார். எலிசா விசுவாசத்தோடு கூட செயல்பட்டார். எனவே அந்த அம்பு கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்புமாக, விடுதலையாக்கக்கூடிய அம்பாக எலிசாவின் விசுவாசத்தை கொண்டு சீரியரை முறியடிக்கக்கூடிய நோக்கத்தில் எய்யப்பட்டதை போல விசுவாசத்தையும் சேர்த்து எலிசா அங்கே எய்கிறார். அங்க சீரியரை இப்பொழுது முறியடிக்கிறதற்கு காரணமாக இருந்த சம்பவம் அதாக மாறினது. அதற்கு பிற்பாடு சீரியரை முறியடிக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு விசுவாசத்தின் அம்பு எய்யப்பட்டது, விடுதலையாக்கக்கூடிய அம்பு எய்யப்பட்டது. அன்றைக்கு இருந்த அந்த நேரத்திலே இந்த விசுவாசத்தை இப்பொழுது செயல்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார் என்பதை எலிசா புரிந்து கொண்டு அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. விடுதலை ரட்சிப்பு கடந்து வந்துச்சு. அன்றைக்கு அந்த செயலை அவர் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா விசுவாசம், அந்த விசுவாசமும் அன்றைக்கு அந்த விடுதலையும் வரலன்னா அன்றைக்கு சீரியரை ஜெயிச்சிருக்க முடியாது. பின்னாட்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் பயங்கரமான ஆயுதம். எலிசாவுக்குள்ள அந்த விசுவாசம், ராஜாவை செயல்பட வைக்கக்கூடிய விசுவாசம் எலிசாவுக்குள்ள இருந்தது. எய்யப்பட்ட விசுவாச வார்த்தையாகிய அம்பு ராஜாவுக்குள்ளே பாய்ந்தது. இப்ப நல்ல கவனிங்க. எய்தது ராஜா. ராஜாவுடைய கை மேல எலிசா கை இருக்குது. ராஜா அம்பை எய்கின்றார். எலிசா விசுவாசத்தை ராஜாவுக்குள்ள எய்கிறார். ராஜாவுக்குள்ள 100% எய்கிறார். அந்த விசுவாச வார்த்தையை, விசுவாசத்தை புஷ் பண்ணி அனுப்புறாரு. ஆனா ராஜாவுக்குள்ள அந்த விசுவாசம் முழுவதுமா போகல. 18வது வசனத்துல நடந்தது என்னன்னா, இங்க பாருங்க, நீ அம்புகளை பிடியும் என்றார். பின்பு அவன் பிடியும் என்றார், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தடவை அடித்து நின்றான். ராஜா அடியும் சொன்னோடனே இப்ப எலிசாவு என்னன்னா 100% விசுவாசத்தை அங்க அப்படி புஷ் பண்ணி எழுப்பியிருக்கிறார். அங்க ஏற்கனவே விசுவாச வார்த்தைன்னு சொல்லிட்டாரு. உனக்கு ரட்சிப்பு, விடுதலை எல்லாம் வந்துருச்சு. ரட்சிப்பு நம்ப புறப்பட்டுருச்சு, விடுதலை நம்ப புறப்பட்டுருச்சு, நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுத்துற ஆளுக்குள்ள விசுவாசம் ஃபுல்லா வரல. அவரு ஃபுல்லா 100% அனுப்பிட்டாரு. ஆனா இவருக்குள்ள அந்த விசுவாசம் வார்த்தை வந்துச்சு. ஆனா 100% செயல்படல. கொஞ்சம் மாத்திரம் செயல்பட்டு 3 தடவை அடிச்சு நின்றுச்சு. இப்ப நடந்தது என்ன? 19வது வசனத்துல அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமானார். எலிசா ஏன் கோபமானாரு? ஐயோ, நான் 100% விசுவாச வார்த்தைகள் அல்லவா அனுப்புனேன். ஆனா இங்க 30% தானே செயல்பட்டு இருக்குது. 3 முறை தானே அடிச்சிருக்க. இனி 70% செயல்படலையே. நீ நல்ல 5-6 தடவை அடிச்சிருந்தேனா நீ முற்றிலும் முறியடித்திருப்பா. இப்போது நீ 3 தடவை தான் முறியடிப்ப. இதே போலதான் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி விசுவாச வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை, விசுவாச வார்த்தையை 100% அம்பாக அங்கிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து இந்த காணொலி வாயிலாக நீங்க பார்த்துட்டு இருக்கிற விசுவாச பிள்ளை வீடுகளில் பார்த்துட்டு இருக்கிற உங்களை நோக்கி இந்த அம்பு புறப்பட்டு வருகிறது. விசுவாசத்தின் அம்பு இது 100% புறப்பட்டு வருகிறது. ஆனா உள்ள எத்தனை சதவீதம் போகுது? உள்ள வந்துருச்சு. 100% விசுவாசிக்கிறோமா? எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விடுதலை. இப்ப எலிசாவுக்கு என்ன வேதனைனா, ஐயோ, நான் 100% வார்த்தை விசுவாசத்தோட சொன்னேன். இவன் 5-6 தடவை அடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு சீரியரை முற்றிலும் தீர முறியடித்திருப்பீரே. இப்ப 3 முறை தானப்பா அவனுக்கு ஜெயம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலையோ, பலவீனத்திலேயோ அல்லது சோர்விலையோ, செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கோமா ஸ்டேஜிலே கூட இருக்கலாம். ஆனா வார்த்தை மாத்திரம் கேட்கக்கூடிய நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, எலிசா எப்படி விசுவாச வார்த்தையை அனுப்பினாரோ, எலிசா சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. ரட்சிப்பும் விடுதலையும் புறப்பட்டு வருகிறது உங்களை நோக்கி.
எந்த பலவீனத்துல நீங்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்களோ, எந்த சுகவீனத்துல நீங்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்களோ, அல்லது இந்த கொரோனா 2ஆம் அலையிலே ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பயத்தின் பிடியிலே விடுதலை பெற முடியாமல் கூட நீங்கள் இருக்கலாம், மரணத்தின் பிடியில் இருக்கலாம். உங்களை நோக்கி ரட்சிப்பு நம்பும் விடுதலையை நம்பும் புறப்பட்டு வருகிறது. விசுவாசத்தோடு நீங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க படுக்கை விட்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க 100% விடுதலை பெற்று முடியும். இல்ல கொஞ்சம் தான் எழுப்புறீங்க, கொஞ்சம் தான் எலும்ப முடிஞ்சு இந்த வார்த்தையை கேட்டு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் விடுதலை. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, செயல்பட முடியாத நிலையில மரணத்துக்கு எதுவாக இருக்கக்கூடிய மரணத்துக்கு எதுவாக இருக்கக்கூடிய எலிசாவுக்கு 100% விசுவாசம் இருந்துச்சுங்க. ஆனா அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்தும் கூட ராஜாவுக்கு 100% விசுவாசம் வரல. இப்போது உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிய, பலவீனத்தை, தோல்வியை பார்க்காதீர்கள். உங்களது ஆத்மா விலையேறப்பட்டது. ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை கொண்டு செயல்படுங்கள். விசுவாச வார்த்தைகளை மட்டும் அறிக்கை செய்யுங்க, அதை செயல்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் நம்பு, அதுதான் உங்களுக்கு விடுதலை நம்பு. இன்னைக்கு உங்க பலவீனத்தில் நீங்க விடுதலை வரணும்னா விசுவாச அறிக்கை மாத்திரம் செய்யுங்க. நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், நல்ல ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, மண்ணான சரீரம். இன்னைக்கு இறந்துட்டோம்னா உடனே அந்த பாடியை எப்ப அடக்கம் பண்ணுவாங்க? அதுக்கு பணம்னு பேரு. அந்த பணத்தை தூக்கி எப்ப அடக்கம் பண்ணுவாங்க? நாற்றம். அதை அடக்கம் பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. எப்ப எடுக்கப்படுறாங்க அது இப்ப சொல்லவே வேண்டாம். இந்த கொரோனா பீரியட்ல ஒருவேளை கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தவங்கள ஜேசிபி எந்திரத்தை கொண்டு தூக்கி புள்ளியில போட்டு மூடிட்டு போயிடும். அதற்கு எந்த மதிப்பு மரியாதையுமே இல்லை. ஆனா இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரிய பொக்கிஷம். அது மிக மிக விலையேறப்பட்டது. அதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, நாம தினசரி உபயோகப்படுத்துகிறோமே பால். அந்த பாலை நம்ம எவ்வளவு நேரம் எத்தனை நாள் அதை உபயோகப்படுத்த முடியும்? ஒரு நாள் அதை உபயோகப்படுத்தினா சூடாக்கி இல்லைன்னா அடுத்து அது கெட்டு போயிடும். சரி, இந்த பாலை உரம் ஊற்றி மோராக்கி தயிராக்கினா 2-3 நாள். சரி, அதை தாண்டி அந்த பாலை நம்ம தயிர் அதில் தாண்டி அதுக்கடுத்து வெண்ணெய் ஆக்கணும்னா அது கொஞ்ச நாள். அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கிறது நெய். அந்த பாலை நெய் என்ற ப்ராசஸுக்கு மாத்திட்டோம்னா பல ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போக. இன்றைக்கு அந்த நாட்கள் 200-300 ஆண்டுகள் செய்யப்பட்ட நெய் கூட இன்றைக்கும் இருக்கிறதாக செய்திகளில் பல பகுதிகளிலெல்லாம் நம்ம தகவலை கேட்க முடியும். அப்ப அந்த கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ளதான் கெட்டு போகாத நெய் இருக்கிறது. அதே போலதான் அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளதான் அழியாத ஆத்மா இருக்கிறது. அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அழியாத இந்த ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் தான் மிகவும் மேலானது. எனவேதான் ஆண்டவர் மார்க்கு 4:40 சொல்றாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு சீசர்களை பார்த்து கடின்னு சொல்றாரு. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் படுத்திருக்கிறார், தூங்கி இருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த காற்று கடலை பார்த்தோன்னே அழ வந்தோடனே பயம் வந்துடும் யாருக்கும். ஆனா எந்திரிச்சு சொன்ன வார்த்தை, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? விசுவாசம் இல்லாம போச்சுன்னா முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கையை. விசுவாச படகு. எனவே விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபிரேயர் 11:6 என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் எப்படிங்க நாங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? ரோமர் 14:23 சொல்றாரு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் இல்லைனாலே பாவம்னு சொல்றாரு. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு அன்பான பிரியமான தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போய் செயல்பாட்டை நிறுத்தி கொண்ட நிலைமையில நிறுத்தி கொண்டோம்னா வெற்றியும் அம்மட்டோடு நின்றுவிடும். நமது செயல்பாட்டை பொறுத்துத்தான் வெற்றி நமக்கு வெற்றி நியமிக்கப்பட்டது. தீவிரமா செயல்பட வேண்டிய ராஜா
மரண வியாதியில் இருந்த எலிசா நமக்காக செயல்படுகிறாரே என்று கூட சிந்திக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அவருக்குள்ள அந்த விசுவாசத்தோடு செயல்பட முடியல. அதனால வெற்றி அந்த ராஜாவுக்கு அதோடு நின்றுச்சு. ஆனா எலிசாவுக்குள்ள இருந்த விசுவாசம் செயல்பட முடியாத நிலைமையில இருந்து கூட எலிசாவுக்குள்ள 100% விசுவாசம் இருந்ததுனால நடந்ததென 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனமும் 21வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அழகாக நீங்க பாருங்கள். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபிய தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷன் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. எலிசா செத்து 1 வருஷம் ஆச்சு. சரீரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு, மாம்சம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்ப எலும்பு கூட மாத்திரம் அந்த கல்லறையில். இப்ப அடுத்த வருஷத்துல தூக்கிட்டு ஒரு பணத்தை தூக்கி போறாங்க. போன உடனே அந்த கல்லறையில எலிசாவின் எலும்புல அந்த சரீரம் பட்ட உடனே அந்த சரீரமானது உயிரோடு கூட எழும்ப ஆரம்பித்தது. காரணம் என்னன்னா, மரித்து போன எலிசா 1 வருஷம் ஆனா கூட அவரது விசுவாசம் அந்த எலும்புக்குள்ள இருந்துச்சு. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. செத்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆனா விசுவாசம் சாகல. அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த எலும்புக்குள்ள இருந்துச்சு. நமக்குள்ள பலனே எங்கன்னா எலும்புலதான், எலும்புக்குள்ள இருக்க ஊன்ல தான் பலனே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு விசுவாசம் எலிசா இருந்ததுனாலதான், அந்த விசுவாசம் 100% இருந்ததுனாலதான் எலிசாவுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு கூட அற்புதத்தை செய்ய முடிஞ்சு. அந்த சரீரம் அழிஞ்சிருச்சு, ஆனா விசுவாசம் அழியவே அழியாது. அதனாலதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசம். நீ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்னது? விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த அளவுதான் செயல்பட முடியும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல பார்க்கிற 5வது வசனத்துல இருந்து நம்ம அந்த அதிகாரம்லாம் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்பு அங்க கிடக்கிறது. ஆண்டவர் அந்த மனுபுத்திரனை எசேக்கியேல் பார்த்து கேட்கிறார், மனுபுத்திரனே இந்த எலும்பு உயிரிழையுமா? ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, நீ தீர்க்கதரிசனம் உரைன்னு சொல்றார். அவர் 5வது வசனத்துல அங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க 10வது வசனத்துல அவர்கள் உயிரிழைந்து காலூன்றி மகா பெரிய சேவையா நின்றார்கள். தீர்க்கதரிசனமான வார்த்தை. அது என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை. சொன்ன உடனே மகா பெரிய சேனையா எழும்ப ஆரம்பித்தது. சரீரமெல்லாம் அழிந்து போன எலும்பு மறுபடியும் உயிரோட வரணும்னா விசுவாசம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாச அறிக்கையை தினந்தோறும் செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிங்க. உலர்ந்து போய் இருக்கிற, தோல்வி அடைந்து இருக்கிற, எல்லாமே முடியாது என்று இருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். முதல்ல நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்ததான காரியம் என்ன? பலன் என்ன? தரிசனமாகிய வார்த்தை. கிருபை தரதே கிருபையாகிய வார்த்தை. அது பலனா இருந்துச்சு. 2வது நம்ம பார்த்தோம், இங்கே இருந்ததான 2வது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, தரிசனமாகிய வார்த்தையாகிய தேவ பலன். 3வது என்ன பலன் பார்த்தோம்னா, விசுவாசமாகிய தேவ வார்த்தை பலன். 4வது ஒரு பலன் இருக்கிறது. அதோடு கூட நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அடுத்து 4வது ஒரு பலன் இருக்கிறது. என்னன்னா, ஜெபமாகிய தேவ பலன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்தை நேரம் வேகமாக ஆனதுனால சீக்கிரமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 20வது அதிகாரத்தை சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 1லிருந்து 3 முடிய நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி. அதனால நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். இங்கே வசனம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நீ பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லியாச்சு. பிழைக்க மாட்டேன்னு எங்க எசேக்கியாவுக்கு சொல்லியாச்சு. நீ உன் காரியத்துல, வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டி மரித்து போய்விடுன்னு சொல்லியாச்சு. இந்த வார்த்தை வந்துச்சு. மரணம் எசேக்கியாவுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனா 3வது வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எசேக்கியா மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படின்னா மிகவும் கண்ணீர் விட்டு கதறி அழுது
அவர் அங்கே ஜெபிக்கின்றார். ஆனா எந்திரிச்சு முழங்கால் படியிட ஜெபம் பண்ணல. ஏன்னா மரணத்துக்கு எதுவான வியாதி. தான் படுத்து கிடக்கிற கட்டிலேயே அப்படியே பின்பக்கமா திரும்பி சுவர் பக்கமா திரும்பி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். நடந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் புறப்பட்டு வருகிறது. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் ஆயுள் நாள்ல 15 வருஷத்தை கூட்டி தருவேன் ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? கண்ணீரின் ஜெபம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த லாக்டவுன் சூழ்நிலையிலே, அடைக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாம் நமக்கு தோல்வியா இருக்கக்கூடிய நேரத்திலே, இப்பொழுது நீங்கள் பலவீனப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. யார் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ, யார் கண்ணீர் விட்டு கதறுகிறார்களோ, யார் கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்திலே வியாபனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் அந்த கண்ணீரை ஒருபோதும் வீணாக்க மாட்டார். சங்கீதம் 56ல அங்க சொல்லப்படுவதை கவனித்து பாருங்க. 8ஆம் வசனத்துல, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவனுடைய கண்ணீர் ஒன்று வீணா போகாது, அது எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் உண்டு. 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆவது அதிகாரத்துல நமக்கு வாசிக்கிறோம். அங்கே அன்னாள் கண்ணீர் விட்டு ஜெபித்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதான சம்பவம் நம் அனைவருமே அறிந்த ஒரு காரியம். ஆனால் அங்கே அன்னாள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினார், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமா கேட்கப்படல. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். நடந்தது என்ன? அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில கொடுத்து சாமுவேல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர். தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ளக்கூடிய பிரதான பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசிய முதல் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அறியப்பட்ட முதல் தீர்க்கதரிசி, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய முதல் தீர்க்கதரிசியா இந்த ஆண்டவர் சாமுவேலை கொடுக்கிறார். காரணம் என்ன? ஜெபம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அழிந்து போகாது. நாம அழிந்து போயிடலாம், ஆனா ஜெபிக்கிற ஜெபம் அழியாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11-12 என்ன சொல்லப்படுகிறது? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்துல நாம் உறுதியா இருப்போம்னு சொன்னா, கண்ணீரோடு ஜெபிக்க தவறாம இருப்போம்னு சொன்னா, நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு வரும் பலன், வரும் பதில் வரும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 பேதுரு 4:7 என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். நாம் ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கடைசி நாட்கள்ல நேரம் ஆனதுனால நான் வேற எந்த காரியங்கள் அதிகமாய் சொல்ல முடியவில்லை. நம்முடைய ஜெபம் ஒருபோதும் தோற்று போய்விடாது. தானியேல்ல 6:10 வாசிக்கிறோம். தானியேல் அங்க பலகணிகள் திறந்திருக்க ஒரு ஜெபம் பண்ணுகிறார். தான் முன்பு செய்ய ஏன் பலகணி திறந்திருக்கு ஜெபம் பண்ணாரு? பலகணி திறந்து ஜெபம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏசாயா 66 சொல்றாரு, அறைக்குள்ளே சினம் கடந்து போக மட்டும் அறைக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்க சொல்றார். பழைய ஏற்பாட்டிலையும் தனி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல மத்திய 6ஆம் அதிகாரத்திலையும் அங்க அறைக்குள்ளே போய் அந்தரங்க ஜெபம்னு சொல்றாரு. அப்படி தனி ஜெபத்தை செய்ய வேண்டிய அதை ஆண்டவர் சொல்லிவிட்டு ஏன் அங்கே தானியேல் பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணாரு? ஆண்டவர் சாலமோன் ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயத்தை குறித்து ஜெபம் பண்ணார். இந்த ஆலயத்துல என் கண்ணு எப்பயும் இருக்கணும், இந்த வார்த்தை எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஆனா ஜெபம் பண்ணக்கூடிய சாலமோன் விழுந்து போய் விடுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அப்ப அவருடைய ஆத்மா சரியா இருக்குது, ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சாரு? அந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்தை கேட்டார். இதை அறிந்திருந்ததுனால நித்திய காலமா, நூற்றாண்டுகளாக, யுகங்களாக அந்த ஜெபம் மாற்றப்படவே இல்லை. அந்த ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை மாறவே இல்லை. யார் இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்றாங்களோ ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எப்பொழுது அந்த உடன்படிக்கை முறியடிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தவுடனே யோவான் 4ஆம் அதிகாரத்துல அங்க ஸ்திரீ பார்த்து கேட்கிறாரு, இந்த மலையில மாத்திரமா, அந்த ஆலயத்துல மாத்திரமா தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்களே. அப்ப சொல்றாரு, சிறிய நான் சொல்றது நம்பு, இந்த மலையில தேவாலயத்தில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று உடன்படிக்கையை முறியடித்தவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுவரை சாலமோனுடைய ஜெபம், அவருடைய ஜெபித்த ஜெபம் முறியடிக்கப்படவே இல்லை. அவன் சொல்லிட்டு கொஞ்ச நாள் விழுந்து போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். ஆனா அவன் ஜெபித்த ஜெபம் என்பது மாறவில்லை. இன்றைக்கு நாம ஜெபித்து விட்டு நாம மாறி போய் விடலாம், பாவத்தில் விழுந்து விடலாம், சில நேரங்களில் ஆண்டவரோடு தூரம் போயிடலாம். நாம் ஜெபித்த ஜெபம் என்பது மாறாது.
ஜெபம் என்பது வல்லமை உள்ளது. ஜெபம் என்பது அழியாத ஒன்று. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. எனக்கு பலன் இல்லை சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ. ஆண்டவருடைய பலன் பூரணமாக விளங்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, பலவீனத்திலே அவர்கள் பலன் கொண்டார்கள். நம்முடைய பலவீனத்துல இருந்தா போதும், ஆண்டவர் பலப்படுத்துவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு பலன் இல்லை, உண்மைதான். ஆனா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எனவே நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். இப்ப நாம் சொல்லலாம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்சம் விசுவாசத்தோடு எல்லாரும் இருக்கிற இடங்களில எல்லா தயவு செய்து எழுதி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நாங்களுடைய சமூகத்துல அப்பா ஐயா விசுவாசத்தோடு எழுப்பி இருக்கிறோம். எல்லா ஆண்டவர் சமூகத்தில் அப்படி எழுப்பி இருக்கலாமா? இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்க போகிறது. நீங்க பலவீனமானவங்க தான், உண்மைதான், நீங்க பலவீனமானவங்க. ஆனா அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. எல்லாம் எழுப்பி ஜோமனுங்க, எல்லாம் அர்ப்பணிங்க, இருக்கிற இடத்துல இருந்து அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. உங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. 4 விதமான பலனை குறித்து பார்த்தோம். ஒன்று, கிருபையாகிய வார்த்தையாகிய தேவன். கிருபை இல்ல, அந்த வார்த்தையாகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்துச்சு. இரண்டாவது ஒரு பலனை பத்தி நம்ம பார்த்தோம், தரிசனமாகிய தேவபலன். மூணாவது ஒரு பலனை பற்றி பார்த்தோம், அது என்ன? விசுவாசமாகிய தேவபலன். நாலாவது ஒரு பலன், அதுதான் என்ன பலன்னா? ஜெபமாகிய தேவபலன். இந்த 4 பலத்தையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறார். அந்த பலத்தை நம்ம புதுப்பிச்சுட்டோம்னா போதும். இந்த பலன் ஏற்கனவே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு, ஜெபம் உங்களுக்குள்ள இருக்குது, தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது, தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை செயல்படுத்தும் போது, ஆப்ரேட் பண்ணும் போது, அப்ப அவருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கும். உனக்கு இருக்கிற இந்த 4 பலனை நீங்க ஆப்ரேட் பண்ணும் போது, செயல்படுத்தும் போது, அவருடைய அந்த பூரணமான வல்லமை நமக்குள்ள இறங்கி இப்ப கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப இந்த பலவீனத்துல அவருடைய பலம் பூரணமா விளங்க போகிறது. எல்லா ஆண்டவர் சமூகத்துல கண்களை மூடி நோக்கி பார்த்து எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டினே, பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டினே, கரைக்கான படுகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரைக்கான படுகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரைக்கானா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரைக்கானா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காய
என் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவரே, என் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை மாற்றுகிறவரே, என்னுடைய வியாகுலங்களை நீக்குகிறவரே, உடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட நீங்க பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே இதயங்களிலே கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை அவரவர் இல்லங்களிலே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் இந்த வார்த்தை ஆண்டவரே உயிருள்ள வார்த்தை கடந்து சென்றவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மாறாத தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை ஆமென். ஆசீர்வாதம் உன்னுடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய வழிநடத்துதல், சமாதானமும் சந்தோஷமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் ஆறுதலை கடந்து கொண்ட எங்களோட ஆன்மீக வழியாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பெயரும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைநிறுத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. விசேஷமாக நான் எங்களுடைய ஆன்மீக வழியாக கர்த்தரை ஆராதித்த எல்லா தேவ பிள்ளைகளையும் CLC திருச்சபையின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.